இடத்தில்தான். அந்த இடத்தில்தான் அவன் காசு வாங்கிவிட்டால் ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிற நேர்மை தகுதியை மக்கள் இழந்து விடுகிறார்கள் என்று நம்புகிறான். நீ இப்ப எம்எல்ஏ, நீங்க ஏன் ரோட்டை சரியா போடலையே, நீ நோட்டை வாங்காம ஓட்ட போடலையே, நோட்டை வாங்கிட்டு தானே ஓட்ட போட்ட, அதனால உனக்கு கேள்வி கேட்கிற தகுதியை நீ இழந்துடுற. அவன் என்ன நம்பிக்கையில் இருக்கான், எது செய்யலைனாலும் பரவாயில்ல சனம் கோவப்பட்டான்னு. தேர்தல் நேரத்தில் 500 கொடுத்தோம், கோபமா இருக்கு 1000 கொடுப்போம், ரொம்ப கோபமா இருக்கு 2000 கொடுப்போம், இவ்வளவுதான். அதை அவன் நம்புகிறான். ஊழல் லஞ்சத்திற்கான விதையே இங்குதான். இது முதல்ல சொன்னதான் அண்ணன். நம் தாய் நிலத்தை நாம் ஆள்வது நமது உரிமை, நாம் ஆளாமல் பிறராண்டு நாம் வாழ்வது நாம் அடிமை. இங்க பாரு நாடு எப்படி இருக்குன்னு. இது சென்னை மத்திய சிறைச்சாலை, முன்பு இருந்தது இப்ப இல்ல. இதுல இடம்பத்தல ஏன் குற்றவாளிகள் பெருகிட்டாங்கன்னு 100 ஏக்கர்ல புலன் சேர்ல 600 ஏக்கர்ல கட்டுது. 600 ஏக்கர்ல இது புழல் சிறை 100 ஏக்கர் இல்ல 600 ஏக்கர். அப்படின்னா குற்றவாளிகள் பெருகி கொண்டிருக்கிற குற்றச்சமூகமாக ஒரு நாடு போகுது. எந்த நாட்டில் காவலர்களுக்கு, காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிக்கு வேலை இல்லையோ, மதிப்பு குறைகிறதோ, அவசியம் குறைகிறதோ, அந்த நாடு ஒழுக்க மிகுந்த நாடு, குற்றமற்ற நாடு என்று பொருள். எந்த நாட்டில் வேளாண் குடிமகனுக்கு மதிப்பு அதிகரிக்குதோ அந்த நாடு அறிவார்ந்த நாடு என்றது, பஞ்சமில்லா நாடு, பசியில்லா நாடு என்று பொருள். எந்த நாட்டில் ஆசிரியருக்கு மதிப்பு கூடுதோ அந்த நாடு அறிவார்ந்த நாடு என்று பொருள். எந்த நாட்டில் டாக்டர்